ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட் பேட் அக்லி ஓட செகண்ட் லுக் போஸ்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு எல்லாம் புதுசாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே டன். அண்ட் காலையில் கல்கி படத்தோட ரிவ்யூ விட்டுருக்கேன், அதையும் பார்த்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸை வந்து பதிவு பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் எஸ், குட் பேட் அக்லி ஓட செகண்ட் போஸ்டர் வந்திருக்கு. அதை நீங்கள் ஆல்ரெடி முன்னில் பார்த்துருப்பீங்க. ஒரு AK-63ங்கிற ஒரு டேக் லைனில் ஒரு ஜெயில் ட்ரெஸ்ஸு அப்படியே இருக்கார் தலைவர். பின்னாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கன் ஷூட்டிங்ஸாக இருக்குது. அண்ட் இதில் ரொம்ப கூலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஜித் ஒரு கண்ணாடி போட்டிருக்காப்புல. இந்த கண்ணாடியில் வந்து ஒரு பில்லா இமேஜ் இருக்குது. அந்த பில்லா இமேஜ் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இது அந்த குட் பேட் அக்லியில் வந்து ஒரு மாதிரி ஒரு வெப்பன் ஒன்று இருக்கும். அது வந்து தீனா படத்தில் வந்து அஜித் யூஸ் பண்ணியிருப்பாப்புல. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பில்லாவில் வந்து ஒரு ஐ ஆம் பேக் அப்படின்னு வந்து அவர் வந்து அந்த துப்பாக்கி வச்சு மாடியில் இருந்துருப்பார். இது ஐ ஆம் பேக்குங்கிறது நான் ஹிட்டு கொடுக்க திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன்டா அப்படிங்கிறாரா, இல்லை அந்த பில்லா தீனா அண்ட் அந்த கனெக்ட் வந்து ஜிபியூவில் இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த படத்தில் பில்லா எங்கேயுமே ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருந்திருக்காது. ஒருவேளை செத்து போன பில்லா உயிரோடு இருந்து ஜெயிலுக்கு போய் ஜெயிலிருந்து அட்ராசிட்டி பண்ணுற மாதிரின்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா உண்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் அதை பார்க்க அஜித் மாதிரியே இல்லை. நாக்கெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி இருக்குது. மண்டை பெருசாக உடம்பு சின்னதாக இருக்குது. அது எந்தளவுக்கு தெரியல அது அஜித் தானே. பட் ஸ்டில் அந்த போஸ்டராக பார்க்கும்போது ரீசெண்டாக வந்த அந்த குட் பை அக்லி ஃபர்ஸ்ட் லுக்குக்கு இந்த போஸ்டர் உண்மையாக எவ்வளோ பரவாயில்ல தான். அண்ட் பொங்கல் 2025 டேட்டை சொல்லிட்டு தான் இவங்க ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போமே.